சமத்துவம் விரும்பும் அனைத்து சகோதரர்களுக்கும் தமிழாவின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்துக்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாட் ஆர் டிஃபைன்ட் அஸ் லா, அதாவது எது எல்லாம் சட்டங்கள் என அறியப்படுகின்றன. என்னது இது புதுசாக இருக்குது, சட்டம் எதெல்லாம் என்னென்னா சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது என்னப்பா இருக்குது, இந்து வாரிசு உரிமை சட்டம், குடியுரிமை சட்டம் அப்படின்னு சட்டம்னு வந்தால் சட்டம் எல்லாம்னு சொல்லிட மாட்டோமா? அது தாங்க இல்லை. அதை தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள் சட்டம் என இங்கே இந்த இடத்துல சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா சட்டம் அப்படின்னாலே பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்றத்துலேயும், அதாவது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம், ஒரு மாநிலங்களுக்குள்ள சட்டமன்றம் ப்ளஸ் இந்தியாவுக்குன்னு நாடாளுமன்றம், அதில் இயற்றப்படக்கூடியது மட்டும்தான் சட்டம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது மட்டும் இல்லைங்க. கான்ஸ்டியூஷனில் இன்னும் நிறைய விஷயங்கள் சட்டம் என அறியப்படுகிறது. பட் நம்ம அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 13 அப்படின்னா என்னன்றதை பார்த்துப்போம், ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறதா என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு ஆர்டிகல் 13 தலையை தூக்கிக்கிட்டு முதல் ஆளாக நிற்குங்க. ஏன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு அணுகிறதுக்கு முன்னாடி முதல் ஆளாக அதை ப்ரிகாஷனரியாக பாதுகாக்கிறதா ஆர்டிகல் 13ஓட வேலை. ஆர்டிகல் 13(1) என்ன சொல்லுது அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த சட்டமெல்லாம் கான்ஸ்டியூஷனுடைய பார்ட் 3 வயலேட் பண்ணுதோ அது எல்லாமே இனிமேல் செல்லத்தக்கது இல்லை என அறிவிக்கப்படுகிறது. அதுதாங்க 13(1). 13(2) என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இனிமேல் ஏதாவது நீ சட்டம் ஏற்றுனா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணக்கூடாது பார்த்துக்கோ, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறதாங்க ஆர்டிகல் 13(2). சரி, இப்போ நம்ம ஆர்டிகல் 13(3)A போயிடலாமா? அதுதாங்க மெயினான டாபிக்ஸ் இன்றைக்கி. 13(3)A பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விஷயங்க. அது ஆல்ரெடி சொன்னதான். ஆர்டினன்ஸ், பைலாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஆர்டர், நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இது எல்லாமே என்ன 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 அப்படின்றத அடுத்தடுத்து வரிசையாக ஒன்றுனா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டினன்ஸ். என்னடா புதுசாக இருக்குது வார்த்தை அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆர்டினன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, பிரசிடெண்ட்டும் கவர்னரும் இயற்றக்கூடிய சட்டங்கள் தான் ஆர்டினன்ஸ் என சொல்லப்படுதுங்க இன் கான்ஸ்டியூஷனில். பட் அதை டீட்டெயிலாக இன்னொரு டாபிக் நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். நான் உங்களுக்கு சிம்பிளாக இன்றைக்கி என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். சப்போஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாலோ பார்லிமெண்ட்டாலேயோ சட்டம் இயற்றக்கூட முடியாத நிலைகளில் மற்றும் சூழ்நிலைகளில் மற்றும் அவசர கால சூழ்நிலைகளில் இவங்க 2 பேர் அதோட பவர்ஸை தனக்குத்தானே எடுத்துக்கிட்டு, சரி அவனுக்கு வேறு வழி இல்லை, நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு பண்ணுறதாங்க ஆர்டினன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பைலாஸ். பைலாஸ் அதோட சிம்பிள் மீனிங்கை சொல்லுதுங்க செகண்டரி லாஸ். அதாவது ஆல்ரெடி மெயினாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட ஆக்டை பேஸ் பண்ணி இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை டிஸ்ட்ரிக்டில் கொடுத்த ஒரு சட்டத்தை வச்சு முனிசிபல் பார்ட்டியோ, அதாவது ஒருத்தவங்களும் தங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களோட வச்சுக்கிட்டு கீழே கீழே கொடுத்துட்டு வர சட்டங்கள் தாங்க பைலாஸ். அதாவது டெலிகேட்டட் பவர்ஸ்ன்னு சிம்பிளாக சொல்லலாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆர்டர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இன் சப்போர்ட் ஆஃப் அ ஸ்டாட்யூட். இதுக்கு ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இது எப்படின்னா, ஒரு சட்டம் ஆல்ரெடி இருக்கும், அதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் விடுற ரூலோ இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷனோ இல்லை எதாவது ரெகுலேஷன்ஸோ இல்லை ஏதோ ஒரு ஜிஓ எல்லாமே சட்டம் அப்படின்னு தான் ஃபாலோ பண்ணப்படுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சா, அது ஒரு மெயினான ஆக்டை வச்சு இன்னொரு சட்டங்கள் உருவாக்கிக்கிட்டே போகுது. இது அதை வச்சுக்கிட்டு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்குறதா இந்த விஷயமும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டம்ஸ். கஷ்ட நஷ்டங்களா? அப்படிதாங்க இல்லை. இது கஸ்டம்ஸ்னால் பழக்க வழக்கங்கள், காலங்காலமாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பழக்க வழக்கங்கள் தான் கஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கஸ்டம்ஸை என்றைக்குமே ஒரு சில விஷயங்களை சோர்ஸ் ஆஃப் லாவை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி காலத்தில் இந்துக்கள் திருமணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருந்துச்சு, நார்த்தில் ஒரு மெத்தட் இருந்துச்சு, சவுத்தில் மெத்தட் இருந்துச்சு. ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் அப்படின்ற விஷயத்த கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி தாங்க அதை யூஸ் பண்ணிக்க. பட் இன் ஃபைனல் எல்லாத்தையும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தங்கள் அதெல்லாம் என்னென்னு கேட்டகரியில் கொண்டு வருதுங்க. சட்டம்னா நமக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்லியாச்சு, சட்டத்தோட மற்ற டெஃபினேஷன்ஸும் சொல்லியாச்சு. சட்ட திருத்தங்கள் என்னன்னு சொல்கிறது? சட்ட திருத்தங்கள் சட்டம் என அறியப்படவே அல்ல அப்படின்றத 24வது சட்ட திருத்தம் அதாவது சட்ட திருத்தம் சட்டம் என அறியப்படா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயங்க, சுப்ரீம் கோர்ட்டும் ஹைகோர்ட்டும் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம சட்டம்னு ஃபாலோ பண்ண முடியுமா? இல்லை சட்டம்னு எடுத்துக்க முடியுமா? நம்ம ஏன்னா ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியாது, மஸ்ட்டு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் தி ஹையஸ்ட் பவர் அண்ட் சுப்பீரியாரிட்டி இன் இந்தியா. அதை தவிர்த்து எதுவும் பண்ணிக்க முடியாது. பட் அது கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸை நம்மளால் சட்டம்னு சொல்லிக்க முடியுமா? தேவையில்லைங்க. அதை சட்டம்னு சொல்ல முடியாது. வேணால் ப்ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுப்பாங்க. அதாவது ஒரு தீர்ப்புகள், முன் தீர்ப்புகள் ஒரு மேற்கோளாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி மேற்கோளாக யூஸ் பண்ணி நிறைய சட்டங்கள் எக்கச்சக்கமாக வந்துருச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்றத வச்சுக்கலாம். அப்புறம் ரைட் டு ப்ரைவசி இப்போ வந்துச்சு. அப்புறம் முத்தலாக்கை முறிச்சிட்டு அது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போகலாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி புதுசு புதுசாக சட்டங்கள் வந்ததாங்க.
ஸோ அவ்வளோதாங்க இன்றைய டாபிக் இதே நிறைவடைஞ்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன் கூட யாரெல்லாம் விவாதம் பண்ணி சண்டை போட நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ஸில் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணிட்டு போயிருங்க. மிக முக்கியமான ஒன்று, யான் பெற்ற ஞானம் பெருக இந்த நாளும். ஸோ அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டம் கற்பிப்போம் சாமானியனுக்கும்.